ஹாய் வணக்கம். 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 என்ன பேர் உங்களோட? கோகிலராணி. கோகிலராணி. கோகிலராணின்னு சொல்லி பேர்ல எங்களுக்கு அனுப்பலையே. எங்களுக்கு பவுன்னு சொல்லி அனுப்பினாங்க. அப்படியா? ஓகே 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 நீங்க சொல்லணும். சரி. பவுன் அக்காவுக்கு இன்றைக்கு 50 பிறந்த நாள். இனிய 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கதைக்க வேண்டாம். அவர் தானே செகண்ட். நாங்கள் வந்தது ஹாப்பி தானே. எத்தனை பர்த்டே? 12 மணிக்கு யார் விஷ் பண்ணது? கேக் வெட்டினவங்க. அதே பெரிய கிஃப்டா. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பிள்ளைகள். யாராவது இந்த கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க அவங்களா? அன்றைக்கு மகன் இப்போ எங்கே இருக்கிறாரு? ஃப்ரான்ஸில். என்ன பேரை வச்ச? சுவர்சன். சுவர்சன் அனுப்பியிருப்பாரா? அம்மாவில் அன்பு தானே பிள்ளைகளுக்கு. சரி. அப்போ சுவர்சன் சம்டைம் அனுப்பலைன்னு சொன்னால் வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? அவன் தான் உங்களோட பிள்ளை தான் அனுப்புவார். அதோட ஒரு அனுப்ப மாட்டாங்க. அப்போ நாங்கள் கிஃப்ட் தந்தாக்களுக்கு என்ன சொல்கிறது பதில்? கிஃப்ட் வந்தாக்களுக்கு இப்படி பதில் சொல்கிறது நீங்கள்? சரி சரி. உங்களோட பிள்ளை தான், உங்களோட பிள்ளை தான், உங்களோட அன்பு தான். மற்ற பிள்ளை சண்டைக்கு வேற போய் நினைக்கிறீங்களேன்னு. என்ன யோசிக்கிறீங்க? எவ்வளோ காலம் பிரிஞ்சுமான? 2 மாதம் தானே. 2 மாதம் தான். சரி சரி சரி. ஏதோ வாழ்க்கையில் மகன் உங்களுக்கு செய்யலை. மகன் செய்திருக்காங்க. யார் செய்திருப்பாங்க? மருமகன். அவர் எங்கே இருக்கிறார்? மருமகன். மகனும் மருமகன் உள்ளால இருக்கிறாங்க. இங்கே இருக்க நிற்கிறாங்களா? எங்கே? காண இல்லை. மருமகள் ஒரு 5 பவுனில் கை செயின் வச்சுருக்கிறாங்க. போய்க்க போட்டு விடுவாங்க. சரி. அவங்க செய்ய உங்களுக்கு அவரில் விருப்பம் தான். அவர் செய்திருப்பார். அப்படியே அவர் செய்யலை என்று சொன்ன அன்றைக்கு அவர் செய்யலைன்னு சொன்னால் யார் செய்திருப்பாங்க? புறா மக்கள் உறவுகள் வேறு ஒன்றும் இல்லையா? அவங்களோட சகோதரங்கள் யாரும் இல்லையா செய்யக்கூடிய மாதிரி? யார்? எங்கே இருக்காங்க? அவ செய்யப்படுமா? என்ன கடுமை யோசிக்கிறீங்க? தம்பி சொல்ல செய்திருக்க. வேறு சகோதரங்களும் இல்லையா உங்களுக்கு? அக்கா தங்கச்சியோ இல்லையா? அக்கா மொத்தம் போயிட்டாவா? சரி. அதை விட வேறு செய்திருப்பாங்க. இங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க? இந்தா எல்லாத்தையும் மொத்த மறைக்கிறாங்க. இதில் மகள் அடி தம்பி. இதை விட வேற இல்லை பிள்ளைகள். வீட்டில் இருக்கிறாலும் மருமகன் மேர் மாவில இருக்கிற அன்பில கொடுத்துருப்பாங்க தானே. ஏன் அப்படி சொல்றீங்க? மருமகன் மேருக்கு மாமில அன்பா இருக்கும் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லுங்க? அப்படி இல்லை, வெளிநாட்டுக்காரன் இல்லை. சரி பார்ப்போம். ஓகே விக்கி ஃப்ரூட் பாஸ்கெட் வந்துருக்குது. அதை வேணுங்க. சரி வை. ஓப்பன் பண்ணுங்க. மற்ற மட்டும் மிக்கி. சாரியா எடுங்க. பிடிச்சிருக்கா? ஓகே. வெள்ளதானே. நீங்கள் என்ன கட்டிடாமல் படி பார்த்தான் இருக்குமே. அப்படியா? கொடுங்க. ஓகே. அது கொஞ்சம் அது போகிற இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமா ஹேண்ட் பேக்? இந்த கலர் பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே ஓகே. ஹேண்ட் பேக். சரி. அப்போ மக்கியருக்கு அடித்து சத்தியம் பண்ணுங்க மிக்கி. இல்லையாண்டு மகன். தம்பி தம்பியும் இல்லை அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. இப்போ ஏதாச்சும் அனுப்பினவங்களுக்கு நாங்கள் என்ன அனுப்பி வீடியோ அனுப்புறது? நீங்கள் ஒரு காலம் அவங்களோட பேரை சொல்லவே இல்லை. அது இங்கே இருந்தாலும் செய்யலாம். அன்பில் அம்மாவோட அன்பில் செய்யலாம். சரியா? யாரு மகளை தான் சொல்லிடுவாரு. பிள்ளைல தெரியும். ஓகே ஓகே சரி. எல்லாருக்கும் அன்பு தான். சரி. அப்போ நான் சொல்லுவோம்மா சொல்லுவோம்மா. சரி. அப்போ நீங்கள் அந்த என்ன கிஃப்டாக இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு மணிக்கூடு வந்துருக்குது. எப்படி மணிக்கூடு? எது பிடிக்கும் உங்களுக்கு? வெள்ளி தான் பிடிக்கும். அப்போ கொடுங்க மிக்க நீங்கள் கையில் வச்சுருங்க. அந்த கொளுத்தி நெலுங்க
கோல்டிலான் வந்திருக்க. ஓ கோல்டிலான் வந்திருக்கு. தூக்குங்க, மேலே மேலே பிடிங்க மிக்கி, மேலே வச்சுடுங்க. அதுக்கு வழி ஆ நீங்கள் 50 பிறந்தாள்னு சொன்னீங்க. நாங்கள் 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்துட்டோம். ஆ மாறி கொண்டு வந்துட்டோம் பாருங்க. சரி தந்துட்டு போவோம். என்ன கொண்டு தானே யார் அனுப்பியிருப்பாங்க? இப்போ காசை பற்றினா தம்பி எவ்வளோ நேரம் தான் மகன் நீங்கள்? ஆ யாரு மகனா தம்பியா? மகன். சரி சரி. அப்போ இன்றைக்கு பவுன் என்ன பவுன் என்ன பேர் உங்களுக்கு? பவுன் பவுன் தான் நீங்கள் என்ன பவுன் வந்து ஆனால் வெள்ளி தான் பிடிக்கும் உங்களுக்கு என்ன அப்படியா? ஆ அவன் சின்னவா? நாங்கள் சரி அவன் சின்னவா? சரி பேர் தான் பவுன், வெள்ளி தான் பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கு 50 பிறந்தநாளை கொண்டாடுறீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே சந்தோஷத்தோட லைஃப் லாங்காக எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கணும். உடல்நல குறைவில்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி எல்லாம் மேலே இறைவனை வேண்டிக் கொள்கிறாங்க இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க. அவங்க எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்த்து ரிக்வெஸ்ட் ஒன்று சொல்ல சொன்னாங்க. எங்களுக்கு அம்மா இல்லை அப்படித்தானே? அம்மா தவறிட்டா அப்பா சகோதரங்களோட எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் தங்களோட ஆசையும் உங்களை இறந்து போன அக்காட ஆசையும். அப்படியா? ஆ இல்லை அப்படி இல்லை. இறந்து போன அக்காட ஆசையும் அதுதான். எல்லா சகோதரங்களும் அப்பா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், தாங்களும் அந்த சந்தோஷத்தில் பார்த்துட்டு இருக்கணும் என்று சொல்லி அவங்களும் அவங்களோட ஆசையும் அதுதானா நீங்களும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லா சகோதரங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்தி இதை அனுப்பின யாரு யாரு? உங்களோட மகன் என்று தான் சொல்ல விருப்பம். அவர் அனுப்பல. உங்களோட அமெரிக்காவிலிருந்து தம்பி. என்ன பேர்? வெள்ள. சொல்லுங்க. நன்றி. ஒரே வார்த்தையில் முடிஞ்சீங்க. நன்றி. நம்ம மிஸ் பண்ணுறீங்களா? மகனை மிஸ் பண்ண சொன்னீங்க. ஆ தம்பியை மிஸ் பண்ணுறீங்களா? அப்போ மகனை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? சரி கடவுளுக்கு வேணாம். சரி மகனை சொல்கிறோம், மகன்கிட்ட சொல்கிறோம் அம்மாவுக்கு 50 ரூபா பிறந்த ஆளுக்கு பெரிய கிஃப்ட் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி.